அசலான கிராமம்னா என்னவா இருக்கீங்க? I love Susindran sir's work. குறிப்பாக ஸ்ரீதிவ்யா இந்த படத்தில் ரொம்ப அழகாக இருக்கிறாங்க அண்ட் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீதிவ்யாவை பற்றி எல்லாரும் ரொம்ப வழிஞ்சாங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்காங்க, ரொம்ப அழகான பொண்ணு அப்படின்ட்டு. நான் நெக்ஸ்ட் கதை சொல்லாமல் கூட நான் பண்ணுவேன் சார். அவ்வளோ கம்ஃபர்டபுளான ஒரு டைரக்டர். ஒரு குறிப்பிட்ட சில படங்களை தவிர்த்து அசலான கிராமம்னா என்னவா இருக்கீங்க? கிராமத்தோட தெருக்கள் என்னவா இருக்கு? கிராமத்தோட குளங்கள் என்னவா இருக்கு? அதாவது பொது பயன்பாட்டுக்குள்ள இருக்கிற அரசு பொது உடைமை இங்கே என்னவா இருக்கு, யாரோட சொந்தமா இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்விக்கு நிச்சயமா இந்த படம் வந்து ஒரு பதிலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா வந்து ட்ரெய்லரும் பாடல்களும் வந்து அதுதான் வந்து திருப்பி சொல்லுதுன்னு நினைக்கிறேன். Hi everyone, good morning, vanakkam. I'm going to say this in English because I'm still learning to speak in Tamil. I really like the trailer and the songs of Mahavir Rikitta. And I'm working with Vishnu on his next film. He's a really fantastic person. I love Susindran sir's work and I wish the entire team all the very best. ஒரு சில படங்கள்லாம் வந்து எமோஷ்னலாக வந்து கனெக்ட் ஆகும். அப்படி எமோஷ்னலாக கனெக்ட் ஆன ஒரு திரைப்படமாக நான் மாவீரன் கிட்ட பார்க்குறேன். நாங்கள் சாங்லாம் வந்து ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் பண்ணும்போது தான் வந்து சாங்ஸோடைய விஷுவல்லாம் வந்து பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது அந்த ஆர்டிஸ்ட் எப்படி அந்த சாங்கை வந்து எமோட் பண்ணுறாங்க, அது எப்படி அந்த சாங்க்கு வந்து ஒரு புது ரத்தம் பாஞ்ச மாதிரி இருக்கும் அது விஷுவலாக பார்க்கும்போது. அப்படி வந்து உணர்வு பூர்வமாக இந்த பாடல்களை வந்து காட்சி அமைத்த விதமும் சரி, அது நடித்த நடிகர்கள் குறிப்பாக விஷ்ணு விஷாலாக இருக்கட்டும், ஸ்ரீதிவ்யாவாக இருக்கட்டும், குறிப்பாக ஸ்ரீதிவ்யா இந்த படத்தில் ரொம்ப அழகாக இருக்கிறாங்க அண்ட் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. As its audio launch, I'll start with Iman sir. பெரிய தேங்க்ஸ். I'm in love with all the songs. ஆக்சுவலி நான் எல்லா சாங்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ஊதா கலர் ரிப்பல்லேருந்து இப்போ வரைக்கும் பார்க்காதே ஓன்றை திருடுகிற கருவாக்காட்டு கருவாயா அம்மாடியும் அழகு நான் எழுந்தாரி சொல்லு என்ன வேணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் திஸ் சாங்ஸ். அண்ட் அடுத்தது வந்து சுசீந்திரன் சார். சுசீந்திரன் சாரோட எவ்வளோ படம் வேலை பண்ணலாம். நான் நெக்ஸ்ட் கதை சொல்லாமல் கூட நான் பண்ணுவேன் சார். அவ்வளோ கம்ஃபர்டபுளான ஒரு டைரக்டர். இன்னும் சொல்லாமல் இருக்குது, பட் எல்லாருக்கும் பற்றி சொல்லணும். அண்ட் அதுக்கப்புறம் விஷ்ணு செகண்ட் ஃபிலிம் வித் யூ. ஜென்னி ஜீவா மாதிரியே இந்த படத்துலையும் கோமதி கிட்டு ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் யூ ஆர் வெரி டெடிக்கேட்டட். தேங்க்ஸ் ஃபார் பீங் கோஆப்ரேட்டிவ். அந்த 570 கோடி அந்த கண்டெய்னரில் காணா போன பணம் இது வரைக்கும் என்னன்னு தெரியல. காவேரி பிரச்சனை எப்போ வரும், எப்போ தீர்வும் நமக்கு தெரியல. முல்லைப்பெரியார் விஷயமும் அப்படி தான் இருக்குது. இவ்வளோ பிரச்சனை நாட்டில் இருக்கும்போது இந்த தொடரி படத்தில் அந்த 150 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற அந்த ட்ரெயினில் அந்த கீர்த்தி சுரேஷோட பாவாடை ஏன் பறக்கலை? இதுதான் நாட்டில் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக ஓடிட்டு இருக்கிறது. நான் இது எதுக்காக சொல்லுவேன்னா, மக்கள் எல்லாத்தையும் மறந்துடுறாங்க, எல்லாத்தையும் மன்னிச்சிடுறாங்க. ஆனால் சினிமாவை மட்டும் ரொம்ப கவனமாக பார்க்குறாங்க. ஒரு சின்ன தப்பு இருந்தாலும் கிழின்னு கிழிச்சிருவாங்க. அதனால் இன்றைக்கி இந்தியாவோட ரொம்ப கவனமாக எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அந்த மாதிரி கவனமாக எடுக்கப்படுற படம் தான் இந்த மாவீரன் கிட்டு. ஸ்ரீதிவ்யாவை பற்றி எல்லாரும் ரொம்ப வழிஞ்சாங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்காங்க, ரொம்ப அழகான பொண்ணு அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்ச ஸ்ரீதிவ்யா வந்து ரொம்ப அடக்கமான பொண்ணு. சமீபத்தில் ஒருத்தர் வந்து இடுகாட்டு கூட்டிகிட்டு போய் நீங்கள் பொண்ணு பார்க்கறதுக்கு ஒரு அடக்கமான பொண்ணு கேட்டிங்களா, அந்த பொண்ணு இப்போ தாங்க அடக்கமாச்சு, இங்கே தான் இருக்குது. அதாவது நாட்டில் அடக்கமான பொண்ணை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி நிலைமையில் ஸ்ரீதிவ்யா வந்து ரொம்ப அடக்கமான பொண்ணு. டைரக்டர்களுக்கு கைக்கு அடக்கமான பொண்ணுன்னு சில பேர் இருப்பாங்க. நான் அதை பற்றி சொல்ல. இவங்க வந்து டைரக்டர் நம்பிக்கையில் அடக்கமான ஒரு பொண்ணு. அந்த அழகை விட நான் ரொம்ப முக்கியமான அழகாக பார்க்குறது இதை தான். இந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள்லாம் கொலை பண்ணுறது தீர்த்து கட்டுறதுக்கு நம்ம ஏதாவது பிளான் பண்ணால் டெஃபினட்டாக சுசீந்திரன்ட்ட சொல்லலாம். பிளானிங்கிறது அப்படி ஒரு பயங்கர பிளானிங். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த படத்துக்கு அப்புறம் விஷ்ணு வந்து மகாவிஷ்ணு ஆகிடுவார். அதாவது மிகப்பெரிய இடத்துக்கு வரக்கூடிய ஒரு விஷ்ணு ஆகிடுவார். பேணாது பெண் விழையான் ஆக்கம் நானாக நாணுத்தரும் சொல்லிட்டு ஒரு திருக்குறள் ஒன்று இருக்குது. அதாவது கடமையை விட்டுட்டு பெண் பின்னாடியே அலைகிறவன் டெஃபினட்டாக நாணி கூணி கேவலப்படுற அளவுக்கு இருப்பான் வாழ்க்கையிலன்னு சொல்லிட்டு ஒரு குறள். இந்த படத்தில் கடமையை நேசிக்கிற ஒரு காதலனாக விஷ்ணு இருக்கார்.
அவனை நேசிக்கிறதையே கடமையாக இருக்கிற ஒரு ஹீரோயின் இருக்காங்க. இந்த படத்துக்குள்ள ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, நாட்டுப்பற்று நிறைந்த ஒரு படத்தில் காதல் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. மீதியெல்லாம் நம்ம இந்த படத்தோட வெற்றி விழாவில் பேசுவோம். நன்றி, வணக்கம். வெண்ணிலா கபடி குழு, ஜீவா, இப்போ மாவீரன் கெட்டு 3 படமும் என் வாழ்க்கையில் ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம்ஸ். கடைசி வரைக்கும் இருக்கும் நான் நம்புகிறேன். ரொம்ப பிடிச்ச டைரக்டர் சுசீந்திரன் சார், ரொம்ப நன்றி சார் இந்த கதை என்கிட்ட சொன்னதுக்கு. கேட்ட உடனே நான் சொன்னேன் சார் 100% உடனே போயிடலாம் சார் அப்படின்ட்டு. ஏன்னா சார் வந்து உடனே டேட்ஸ் இருக்கா அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை சார், எல்லாம் தள்ளி போட்டால் நான் வரேன் சார் அப்படின்னேன். அவ்வளோ பிடிச்ச ஒரு டைரக்டர். அண்ட் எனக்கு இந்த படத்தோட அவுட்புட் பார்த்துட்டேன். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், என் வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு நல்ல படம் நான் பண்ணியிருக்கேங்கிறது. முக்கியமான பார்த்திபன் சார், அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன் இந்த படத்தில். நம்ம சில டயலாக்ஸாக கொடுக்கும்போது ஈஸியான டயலாக் பேசிடலாம் அப்படிலாம் தோணும். பட் சார் வந்து நான் பார்த்தேன், ஒவ்வொரு டயலாக் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு 15-20 வாட்டி ரிஹர்சல் அவரே பேசி பார்க்குறாரு. ஏன்னா இது இவ்வளோ சீனியர் ஆர்டிஸ்ட் இன்னமும் அவர் இவ்வளோ ரிஹர்சல் பண்ணுறாரு அப்படின்ட்டு. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், வாழ்க்கையில் எவ்வளோ படங்கள் பண்ணாலும் சரி அந்த சின்சியாரிட்டி, டெடிகேஷன் போகவே கூடாது அப்படிங்கிறது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஐ லேர்ன்ட் அ பிக் லெசன் ஃப்ரம் யூ. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய பேசணும். ஏன்னா அது நிறைய பேர் வந்து உண்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும். ஸ்ரீதிவியால் ஒரு 10 கிலோமீட்டர் ரன்னிங்கே போயிருக்கும். ஸோ அவ்வளோ தூரம் வந்து ரன் பண்ணாங்க. ஸோ அது மாதிரி சீக்வன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தில் நடித்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, ஏன்னா வந்து சாதாரணமாக வந்தோம் நடித்தோம் நின்னோன்னு போக முடியாது. இந்த படத்தில் நிறைய விக்கு மாட்டணும், நிறைய ரன்னிங் இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் சின்ன சின்ன கேரக்டராக இருந்தால் கூட ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணாங்க, ஆத்மாத்மா ஒர்க் பண்ணாங்க. எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பார்த்திபன் சாரை வந்து ஒரு நடிகரை மீறி ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைரக்டராக எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே பயமுறுத்துனாங்க, பார்த்திபன் சார்கிட்ட டைலாக் கொடுத்தா கொஞ்சம் குண்டக்க மண்டக்கெல்லாம் பேசுவார், இப்படி மாற்றி போடுவார் அப்படி மாற்றி போடுவார். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நிறைய இடத்துல எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். படத்தில் வந்து அந்தந்த டைலாக்ஸு, சார் இந்த டைலாக்ஸு ரொம்ப நல்லா இருக்குது, பட் இந்த ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆழம் கிடைக்கும்னு நினைப்பேன் அப்படின்பாரு. அவர் சொல்லக்கூடிய ஒரு 20 சஜஷன் சொல்லியிருப்பார். 20மே வந்து ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஸ்கிரிப்டுக்கு பலமாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 more டேக் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா ஏதாவது ட்ராலி ஈலி மிஸ் ஆயிருந்தால் மட்டும்தான். ஸோ மற்றபடி எல்லா இடத்துலையுமே பார்த்திபன் சார் ரொம்ப பிரமாதமாக இந்த படத்தில் நடித்து கொடுத்துருக்காரு.